எப்படி இந்த அபண்டன்ஸ்ல வாழ்றது, எப்படி இந்த ப்ராஸ்பரிட்டில வாழ்றது? ஒருத்தங்க செல்வந்தனா இருக்கிறானா அவனுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு, அவனுக்குன்னு சில குணநலங்கள் இருக்குது, அவனுக்குன்னு சில ஹாபிட் இருக்குது. சும்மா ரிச்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ரிச்னஸை பழக்க வைக்கிறார். ரிச்னஸ்ல வாழ தேவனே ட்ரெயின் பண்றார் நம்மள. I'm rich, I'm rich, I'm rich. Say rich, I'm rich, I'm rich, I'm rich. சிலர் நினைச்சுக்கிட்டாங்க செல்வம்னா பணம் 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 அப்படிங்கிறது போல நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அதற்கென்று சில குணநலங்களும், அதற்கென்று சில பழக்கங்களும், அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அதை கடவுள் கொண்டு வரார் முதல்ல. ஏன்னா அதை கொண்டு வந்துட்டாலே மீதி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்க பணம் தரோம்னா நான் பணத்தையே போடுறதா, எத்தனை நாளைக்கு போடுறது? அப்படியே போட்டே இருக்க முடியாது. உங்களுக்குள்ள உங்க குணத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க பழக்க வழக்கத்துல கொஞ்சம் வேலை செய்வார், உங்க இருதயத்துல கொஞ்சம் வேலை செய்வார். அப்படி செய்யறதின் விளைவாக இந்த பொருள் உலகம் உங்களுக்கு வந்து சர்வ் பண்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பண உலகம் உங்களுக்கு வந்து வேலை செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. I'm rich, I'm rich, I'm rich. பணநிலைக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் இருக்காம்ல. ஆமே, ரெண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு, ரெண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இப்படி இப்படி மாங்குன்னு போடுறதுனாலே பெரிய ஆள் ஆகுறது இல்ல. உங்க மனநிலை கரெக்ட் ஆகும்போது உங்க பணநிலையை தேவன் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த பயிற்சியில எடுத்துக்க விரும்புறீங்க? ஆமென். I'm rich, I'm rich, I'm rich.